கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்ற அருமையான விசுவாசிகளே, மீண்டுமாக இந்த ஜூன் மாதத்தில் 9ஆம் நாளாகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில். ஆமேன். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக நின்று செலுத்துகிற ராஜாவும் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கடந்து போன இரவு முழுதுமாய் கிருபையாக எங்களை காத்து வழிநடத்தினீர், ஆசீர்வதித்து பணிகளை, பயணங்களை, ஊழியங்களை ஆசீர்வதித்து காலை நேரத்தில் உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரை கேட்டு அதன்படி நாங்கள் வாழ காத்திருக்கிறோம். நீர் பேசும், அடியாரை மறைத்துக் கொள்ளும். ஆண்டவர் அடியேனே அன்பர் சாரும் சாரி எடுத்து நீர் பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்படுகிற எல்லா மக்களுக்கும் இந்த இறை ஆசிரியர்களை தாரும் இந்த நாளை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையில் எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார் என்ற அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். இந்த நாவில் புது பாட்டு என்ற பாடல். பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில்.
தந்தை தாயும் நண்பருற்றர் யாவுமாகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பருற்றர் யாவுமாகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் ஒரு பாட்டு இந்த நேசு தருகிறார். இந்த நாவில் ஒரு பாட்டு இந்த நேசு தருகிறார். கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்ற அருமையான உடன் விசுவாசிகளே, மீண்டுமாக இந்த காலை வேளையில் உங்களை யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நாம் வாசித்து தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி அது யாத்ராகம புத்தகம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை நாம் படிப்போம். சீனாய் மலை அருகில் இஸ்ரவேல் மக்கள், அன்பான தேவ பிள்ளைகளே, யாத்ராகமம் புத்தகம் என்பது நமக்கு தெரியும் பயண நூல் என்று சொல்லப்படுகிறது, அல்லது விடுதலை பயணம். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து 430 வருடங்களாக சிறைப்பட்டு கிடந்த அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு மோசேயினால் விடுதலையாக்கப்பட்டு, கடவுளால் விடுதலையாக்கப்பட்டு மோசேயின் வழியாக அவர்கள் புறப்பட்டு செல்லுகிற ஒரு சம்பவம். போகிற வழியில் நிறைய காரியங்கள் நடைபெறுகிறது. அதில் இந்த பகுதி ஆண்டவர் அவர்களை ஒரு பெரிய ஜாதியாக மாற்றுவார் என்கின்ற ஒரு உடன்படிக்கையை செய்கின்ற ஒரு பகுதியாக இது அமைந்திருக்கிறது. கடவுள் இஸ்ரவேல் மக்களை ஒரு பரிசுத்த ஜாதியாகவும் மாற்றுவதற்கும் அவருடைய உடன்படிக்கை செய்வதற்கும் தங்களை எவ்வாறு ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று இந்த பகுதி விளக்குகிறது. எகிப்து நாட்டினின்று புறப்பட்டு வந்த 3ஆம் மாதம் முதல் நாளில் இஸ்ரேல் மக்கள் சீனாய் பாலை நிலத்தை சென்றடைந்தார்கள். ரபி தீமில் இருந்து பயணம் மேற்கொண்ட அவர்கள் சீனாய் பாலை நிலத்தை வந்து அடைந்து பாலை நிலத்தில் பாளையம் இறங்கினார்கள். அங்கே மலைக்கு முன்பாக இஸ்ரேலர் பாளையம் இறங்கினர். ஆனால் மோசே கடவுளிடம் ஏறி சென்றார். அப்போது ஆண்டவர் மலை நின்று அவரை அழைத்து, யாக்கோபின் குடும்பத்தாருக்கு நீ சொல்ல வேண்டியது, இஸ்ரவேல் மக்களுக்கு நீ அறிவிக்க வேண்டியது இதுவே. நான் எகிப்திற்கு செய்ததையும் கழுகுகளின் ரெக்கைகளின் மேல் உங்களை ஏந்தி என்னிடம் வந்து சேர செய்ததையும் நீங்கள் கண்டீர்கள். ரொம்ப அழகா சொல்றார்ப்பா. இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் எவ்வளோ துன்பத்தை அடைந்தார்கள் என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். முதல் 2 அதிகாரங்களை பார்க்கும்போது செங்கல் அறுத்தது, சூளையிலே பணியாற்றியது, இரவு முழுக்க விழித்திருந்து வேலை செய்தது, பகல் முழுக்க சூரியன் அவங்க கண்ணை மறைக்கிற வரையில, அதாவது இருள் வந்து சூழுகிற வரையில மிக கடுமையான பணிகள், அதிக பளுக்களை தூக்குவது, அதிக பளுக்களை இழுத்து செல்வது, செங்கல் சாந்து அறுப்பது போன்ற பணிகள் மிக கடுமையான பணி. உணவு இடைவேளைக்கு கூட அங்கே இடமில்லாத ஒரு சூழ்நிலையில அந்த மக்கள் கடுமையாக பணியாற்றி ஆலோட்டிகளின் நிமித்தமாக அவர்கள் படுகிற கூக்குரலை கடவுள் கேட்டார். ஆமேன், அல்லேலூயா. அப்போ கடவுள் நம்முடைய துன்பங்களிலே பங்கேற்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம்முடைய மகிழ்ச்சியில மட்டும் இல்லை, நம்முடைய துன்பங்களிலும் நம்முடைய கஷ்டங்களிலும் அவர் பங்கேற்று நம்மை ஆசீர்வதிக்கிறவராய், நம்மை விடுதலையாக்குகிறவராய். அப்போ இங்கே இஸ்ரவேல் மக்களை விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். அப்போ சொல்றாரு, நான் இஸ்ரவேல் மக்களுக்கு செய்ததெல்லாம் நீ அறிவிக்கணும்பா, ஏன்னா நான் அவங்கள கழுகுகளை போல என் சட்டைகளில சுமந்து வந்திருக்கிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தண்ணீர் கொடுத்தாரு, மன்னாவை கொடுத்தாரு, காடையை கொடுத்தாரு, எல்லாத்தையும் கொடுக்கிறார் இல்லையா? அதான் நம்ம பார்க்கிறோம். கடவுளுடைய கடந்த கால கிருபையை நினைவு கூறுதல், அதான் நம்ம முதல் பகுதியில் பார்க்கிறோம். கடவுள் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு
முன்பாக அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைவூட்டுகிறார். கர்த்தர் இஸ்ரவேலரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கழுகுகளுடைய சட்டைகளின் மேலே சுமந்து தம்மிடத்துல சேர்த்து கொண்டார். உபாகமம் 32:11 கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து தன் சிறகுகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் நடத்தினார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாத்தீங்களா, கழுகுகள், பெரிய கழுகு தன்னுடைய கூட்டை கழிச்சிடுவான். கழிச்சிட்டு சின்ன கழுகுகளை, அது குஞ்சுகளை எப்படி அது பழகுகிறது பாரு இல்லையா? அதுதான் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை மிக அழகாக எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி தன்னுடைய தோளின் மேலே சுமந்து வந்தார். ஏசாயா 63:9 பார்க்கிறோம். அவர்களுடைய நெருக்கடியில எல்லாம் அவர் நெருக்கடிப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதன் அவர்களை ரட்சித்தார் என்று பாருங்கள். 2 5 முதல் 6 உடன்படிக்கையின் நிபந்தனையும் வாக்கு தத்தமும். அதான் நம்ம பார்க்கிறோம். நீங்கள் என் வார்த்தைக்கு செவிசாய்த்து என் உடன்படிக்கையை கடைபிடித்தால் அனைத்து உலகம் என் உடைமை என நீங்களே எல்லா மக்கள் இனங்களிலும் என் தனி சொத்தாவீர்கள். மேலும் எனக்கு நீங்கள் குருத்துவ அரசாகவும் தூய மக்களினமாகவும் இருப்பீர்கள். இவ்வார்த்தைகளே நீ இஸ்ரவேல் மக்களிடம் கூற வேண்டியவை என்றார். மோசே மக்களின் தலைவர்களை வரவழைத்து ஆண்டவர் தம் கட்டளையிட்ட இக்காரியங்களை அனைத்தையும் அவர்களுக்கு எடுத்து உரைத்தார். மக்கள் அனைவரும் ஒரே குரலாக ஆண்டவர் கூறியபடியே அனைத்தும் செய்வோம் என்று மறுமொழி கூறினர். மக்களின் பதிலை மோசே ஆண்டவரிடம் சமர்ப்பித்தார். ஆண்டவர் மோசே நோக்கி, இதோ நான் உன்னோடு பேசுவதை மக்கள் கேட்கும்படியாகும், என்னென்றும் உன்னை நம்பும்படியாகும் நான் கார்மேகத்தில் உன்னிடம் வருவேன் என்றார். மோசேயும் மக்களின் வார்த்தைகளை ஆண்டவருக்கு அறிவித்தார். ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீ மக்களிடம் போய் அவர்களை இன்றும் நாளையும் தூய்மைப்படுத்து, அவர்கள் தம் துணிகளை துவைத்துக் கொள்ளட்டும் என்று சொன்னார். அன்பான தேவ பிள்ளைகளே, கடவுள் இஸ்ரவேல் மக்களோடு செய்கிற உடன்படிக்கை, அவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டால் நானும் அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்கின்ற ஒரு முதல் உடன்படிக்கை நம்ம பார்க்கிறோம். கடவுளுடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க கீழ்ப்படிதல் அவசியம். ரொம்ப ரொம்ப அவசியமானது கீழ்ப்படிதல். இன்றைக்கு கூட நாம் கடவுளுடைய வார்த்தையை, கடவுளுடைய பிள்ளைகளா இருக்கிறபடினாலே கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் மிக மிக அதிகமாய் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அதான் நீங்க பார்க்கிறோம். கீழ்ப்படிந்து நடந்தால் அவர்கள் உலகில் உள்ள எல்லா மக்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா, ஆமென். அதான் நீங்க பார்க்கிறோம். உபாகமம் 7:6 பார்க்கிறோம். உன் கடவுளாகிய கர்த்தருக்கு நீ பரிசுத்த ஜனம், பூமியின் மேல் உள்ள எல்லா மக்களிலும் உன்னை தமக்கு சொந்தமாய் தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம் இல்லையா? எத்தனையோ மக்கள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. அன்னைக்கு நிறைய குழுக்கள் மக்கள் பிரிஞ்சு 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 இருந்து வாழ்ந்தாங்க. ஆனால் உன்னை ஆண்டவர் ஏன் தெரிந்து கொண்டார்? நீ நிறைய இருக்கிற, நீ பலத்த இருக்கிற, நீ ரொம்ப சக்தி வாய்ந்த மக்களா இருக்கிற என்பதற்காக அல்ல, உன்னை தாழ்மையா இருக்கிற மக்களுக்காக தெரிந்து கொண்டார். ஒண்ணுமே இல்லாத நீ இருந்த, சாப்பாடு இல்லாம இருந்த, துணி இல்லாம இருந்த, நிர்வாணமா இருந்த, பரதேசியா இருந்த இல்லையா, ஆண்டவருக்கு விரோதமாய் புறஜாதியாரா இருந்த, அதனால ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மை கூட இந்திய தேசத்துல இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் we are dalits. நம்ம என்னைக்குமே அதை மறக்க கூடாது இல்லையா? இன்னைக்கு நம்ம ஒதுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு இருந்த மக்களாக, டவுன் ட்ரோடன், அப்ரோஸ்ட், ஏலியனேட்டட் from the சொசைட்டி, சமூகத்திலிருந்து ஒதுக்கப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்களா இருந்தோம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் எல்லாரையும் தெரிந்து வருது. தலித் மக்கள் என்று சொல்லுகிற போது தலித் என்ற வார்த்தை சிறுமைப்படுத்துதல், அது ஏதோ ஒரு SC STக்கு மட்டும் பயன்படுத்துகிற வார்த்தை என்று தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இல்லை. சிறுபான்மை, சிறுமை, எல்லா ஜாதியிலும் சிறுபான்மை இருக்கிறது, எல்லா மதங்களிலும் சிறுபான்மை. யாரு ஒடுக்கப்படுகிறார்களோ அவர்கள் சிறுபான்மை இல்லையா? பிராமின்லயும் இருக்குது, SC STலயும் இருக்கு. எல்லா மதங்களிலும் எல்லா ஜாதிகளிலும் அந்த சிறுபான்மை இருக்குது. அப்போ ஆண்டவர் நல்லா கவனிக்க, பெரும்பான்மையோடு இல்லை, யாரெல்லாம் சிறுபான்மையா ஒடுக்கப்படுறாங்களோ நசுக்கப்படுறாங்களோ அவங்களுடைய குரலாய் ஆண்டவர் இருக்கிறார். the voice of voiceless இல்லையா? the voice of the voiceless, the pedagogue of the oppressed, the pedagogue of the poor, downtrodden, alienated. சமூகத்துல ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு ஓரங்கட்ட மக்களுடைய ஒரு குரலாக ஆண்டவர் இருக்கிறார். அவருடைய வாய்ஸா இருக்கு. the voice of voiceless people.
இன்னைக்கு சமுதாயத்துல எத்தனையோ மக்கள் பேசுவதற்கு கூட கஷ்டப்படுறாங்க. அவங்க அரசை எதிர்த்து கேள்வி கேட்க முடியல, அதிகாரங்களை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத மக்களுக்கெல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு வாய்ஸாக இருக்கிறார் இல்லையா? அதான் நம்ம பார்க்கிறோம். 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி அவரை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் இருக்கு, அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீங்க என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழணும், கீழ்ப்படிதலோட, பரிசுத்தமான உள்ளத்தோட, தூய்மையான வாழணும். 3வது அதான் சொல்றாரு, நீ கடவுளை சந்திக்க ஆயத்தப்படணும்னா பரிசுத்தப்படுத்தணும், ஆயத்தமா இருக்கணும். பரிசுத்தமுள்ள கடவுளை சந்திக்க உங்களுடைய தூய்மையை, வெளிப்புறமான ஆவிக்குரியமான தூய்மை அவசியம். இன்னைக்கு கூட நம்ம சர்ச்சைக்கு போறோம், அப்படியே தூங்கி எழுந்து போயிடுறோமா? என்ன பண்றோம்? பல் வளர்க்குறோம், முகம் கழுவுறோம், குளிக்கிறோம், முடிந்தவங்க குளிக்கிறோம், முடியாதவங்க முகம் கழுவுன்னு போறோம். ஏன்? அது தூய்மை, வெளிப்புற தூய்மை. அதே போல ஆவிக்குரிய தூய்மை உள்ளவும் இருக்கணும். உள்ளத்துல அங்க போய் உக்காந்து எவனை அழிக்கலாம், எவனை ஒழிக்கலாம், எந்த ஐயரை பழி வாங்கலாம், எந்த சபையாரை பழி வாங்கலாம், அப்படி இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நம்ம போய் அங்க தூய்மையான வசனத்தை கேட்கணும். எந்த ஐயர் வராங்க, எந்த யாரு போறாங்க, அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. வருகிற ஐயர் கடவுளால் அனுப்பப்பட்டவர், அவர் சொல்றது கடவுளுடைய வசனம், அவர் தருவது எனக்கு சாக்கிரமந்து, என்னையும் கடவுளை இணைக்கிறது, அவ்வளவுதான். நான் ஐயரை பத்தியோ சபையின் பொறுப்பாளர்களை பத்தி நான் பார்க்க வேண்டிய அவசியம். இன்னைக்கு இருப்பாங்க, அவங்க நாளைக்கு போயிடுவாங்க. ஒரு சந்ததி வரும், இன்னொரு சந்ததி போகும், அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னையும் ஆண்டவரையும் இணைக்கிறது கடவுளுடைய வார்த்தை, என்னையும் ஆண்டவரையும் இணைக்கிறது சாக்கிரமந்து என்பதை என்னைக்கு நம்ம உணர்றோமோ அன்னைக்குதான் சபையில சமாதானம், சந்தோஷம், ஒற்றுமை இருக்கும் இல்லையா? இன்னைக்கு பாருங்க, சபையில அந்த ஐயர் வந்துட்டார் அதனால நான் போக மாட்டேன், இந்த பொறுப்பாளர்கள் வந்துட்டாங்க அதனால போக மாட்டேன், இந்த மாதிரி நிறைய தவறான சிந்தனைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் மாற்றி நம்ம ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்யணும். எந்த ஐயர் வந்தாலும், எந்த சபை பொறுப்பாளர்கள் மாறினாலும் நாம் ஆண்டவரை தொழுகை செய்யணும், நம்ம மாறாம தொழுகை செய்யணும். அதான் சொன்னார், மக்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணி தங்கள் வஸ்திரங்களை தோய்க்க வேண்டும் என்று மோசேக்கு கடவுள் கட்டளையிடுகிறார். இது இருதயத்தின் தூய்மையை குறிக்கிறது இல்லையா? துணி தோய் அப்படின்றார் 10ஆம் வசனத்துல. அதான் சொல்றார், ஆண்டவர் மோசே நோக்கி, நீ மக்களிடம் போய் அவர்களை இன்றும் நாளையும் தூய்மைப்படுத்து, அவர்கள் தம் துணிகளை துவைத்து துணிகளை துவைக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முதல்ல அவங்கள ப்ராக்டிக்கலா தூய்மையாக்குகிறார். துணி துவைச்சு போனால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம உள்ளமும் கூட என்ன ஆகும்? தூய்மையாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்றார். சங்கீதம் 24:3 யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏற்பவன் யார்? அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலை நிற்பவன் யார்? கைகளில் சுத்தமுள்ளவனும் மாசற்ற இருதமாக இருக்கணும். அதே போல சங்கீதம் 15 அது வருகிறத நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 12:14 யாவரோடு சமாதானமா இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களா இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை தரிசிக்க முடியாது என்று நம்ம பார்க்கிறோம். திருமறையில பார்க்கிறோம், அகியோஸ் என்கின்ற கிரேக்க வார்த்தை ஹோலி என்று குறிக்கிறது. நம்ம தூய ஆவியா ஆண்டவரை என்னன்னு சொல்லலாம்? ஹோலி ஹோலி ஹோலி, ஹோலி காட், ஹோலி ஜீசஸ், ஹோலி ஃபாதர், ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவி. அப்போ ஆண்டவர் தன்னில் தானே பரிசுத்தமா இருக்கிறார், நம்மையும் பரிசுத்தப்படுத்துகிறார். ஆகவே நாம் ஆண்டவரை சந்திக்கவும், ஆண்டவர் நம்மை மிக அழகாய் வழி நடத்தியிருக்கிறார். எப்படி அழகா சொல்றார் பாரு, நான் எகிப்திற்கு செய்ததையும் கழுகுகளின் இறக்கைகளின் மேல் உங்களை ஏந்தி என்னிடம் சேர செய்ததையும் நீங்கள் கண்டீர்களே இல்லையா? இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான. கழுகுகளின் மேலே என்ன ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை ஆபத்து, எத்தனை விபத்து, நாசம், மோசம், வியாதி, பலவீனம், துன்பம், பிரச்சனை, கஷ்டம் எல்லாவற்றிலிருந்து என்னை மீட்டு இந்த புதிய மாதத்திலே கொண்டு வந்திருக்கிறார். அப்போ அவர் நிச்சயமாக என்னை உயர்த்துவார், என்னை, என் குடும்பத்தார், என் திருச்சபை, என் தேசத்தை, என் மக்களை, சபைகளை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார் என்கின்ற சிந்தனையோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நம்ம வாழ, நம்மை தூய்மைப்படுத்த ஆண்டவர் தாமே இந்த வசனத்தினாலே நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த போன இரவு முழுதுமாய் கிருபை எங்களை காத்து வழிநடத்தினீர், ஆசீர்வதித்தீர். இதோ இஸ்ரவேல் மக்களை நீ எப்படியெல்லாம் வழிநடத்தினீர் என்பதை மிக அழகாய் சொன்னீர். நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் ஆண்டவரை இருக்கும்படியாக உடன்படிக்கை செய்து கொண்டு ஆண்டவர் பரிசுத்த ஜாதியாக இருப்பதற்கு நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். தெரிந்து கொண்டு எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தி எங்களை மீட்டதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறது நாளுக்காக ஜபிக்கிறோம். நாளின் பணிகள், பயணங்கள், போக்குவரத்து எல்லாரையும் ஆசீர்வதிங்க.
படிக்கிற பிள்ளைகள், ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், ஆண்டவர் எல்லாம் என்னென்ன பணிகளை செய்கிறாங்களோ எல்லாரும் ஆசீர்வதிங்க. அவர்கள் தம்முடைய வீட்டிலேருந்து புறப்பட்டு ஆஃபீஸ்க்கு போகும்போதும் வருகிற போதும் ஆண்டவர் ஆபத்து விபத்து நிறைய நடக்கிறது, நிறைய குழந்தைகள் இறக்குறாங்க, நிறைய மாணவர்கள் இறந்து போகிறாங்க. எல்லாரும் ஆண்டவரை பாதுகாப்போடு போய் பாதுகாப்போடு வர என் தேவனின் கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சி கொண்டாடும். இந்திய தேசத்திற்காக ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சரவைக்காக, தமிழ்நாட்டு முதலமைச்சர், கவர்னர், அமைச்சரவைக்காக ஜெபிக்கிறோம். அவங்க பணியில் அவங்க சிறப்பாக பணி செய்ய என் தேவன் கிருபை தாரும். ஜாதி, மதம், இனம், மொழி பேதமின்றி சிறுபான்மை என்று ஒதுக்கி தள்ளாமல் எல்லாரையும் பொதுவாக பார்த்து சமத்துவம், சமாதான, சந்தோஷத்தை ஆண்டவர் இந்த அரசு செய்ய கிருபை தாரும். ஆண்டவரே, என்னுடைய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், பெதஸ்தா மருத்துவமனை, ஐஎல்சி பொறுப்பாளர்கள், ஆமர் சபை சங்க பொறுப்பாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை சரியாக ஆண்டவரை செய்ய, அவர்கள் ஊழியங்களை செய்ய கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சுமன்றார். தொடர்ந்து என்னுடைய ஆண்டவர் உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவ திருச்சபைகள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகளுக்காக, ஹோம்ஸ்க்காக, ஓல்டேஜ் ஹோம்ஸ்க்காக, ஆண்டவரை கைவிடப்பட்ட மக்களுடைய ஹோம்ஸ்க்காக நான் ஜெபிக்கிறோம். தேவையில்லாம் சந்தியராஜா, இன்னைக்கு இந்த மத்திய அரசாங்க வந்தத்திலிருந்து கிறிஸ்தவர்களுக்கு மிக அதிகமான தொந்தரவுகளை அவர்கள் ஆண்டவரே அவங்களுக்கு பின்பாயிருந்து இன்னைக்கு அநேக மக்கள் ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதிலிருந்து எங்கள் கிறிஸ்தவ மக்களை, சிறுபான்மை மக்களை ஆண்டவர் காத்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிற அரசு அதை கடுமையாக கண்டிக்கவும் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கவும் கர்த்தர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கும். எந்த ஒரு மதத்தையும், எந்த ஒரு மக்களையும், ஜாதியையும் ஆண்டவரை பிரித்து பார்க்காத வாழ்கிற வாழ்க்கை தான் இந்தியனுடைய வாழ்க்கை என்பதை உணர ஆண்டவரின் கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரை இந்த நேரத்தில் பிறந்த நாட்களை, திருமண நாட்களை கண்டு நன்றி செலுத்துகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக என்னுடைய ஆண்டவரே மூத்த போதக தந்தை அருள் அலெக்சாண்டர் ஐயருக்காக, அவருடைய அன்பு துணைவியார் பூர்ணிமா அலெக்சாண்டர் ஐயரம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாள் வரையில ஐயரம்மாவை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்திருக்கிறீர். ஏற்ற வழியில படிகளை கொடுத்தீர். அன்பான பிள்ளை செல்வங்களை கொடுத்து 2 பெண் பிள்ளைகள், கணவர்களை கொடுத்திருக்கிறீர். பேர குழந்தைகளை தந்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். ஆயர் அவர்கள் இதோ ஐஎல்சியினுடைய போதகராக தற்போது கூட பணியாற்றி கொண்டிருக்கிறது நாங்கள் அறிகிறோம். தொடர்ந்து ஆண்டவர் எக்ஸ்டென்ஷன் 2 வருஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் அவர்கள் பணியாற்றி இன்னும் உற்சாகமான ஊழியத்தை செய்ய கிருபைத்தார். தேவைகள் உண்டு. நிறைய சந்திய ராஜா, அதே போல எங்களுடைய ஆண்டவர் ஜான் ஆம்ஸ்டாங் சாருடைய அன்பு மகள், மூத்த மகள் பிள்ளை சிபி பியோனா ஆண்டவர் என்கின்ற சின்டுக்கா ஜபிக்கிறோம். பிள்ளை ஆசீர்வாதம். இந்த பிறந்த நாள் மகளுக்கு ஆசீர்வாதமாக வாலிப பிள்ளை இருக்கிறபடினாலே தன்னுடைய வாழ்வை விசுவாசத்திலே காத்துக்கொள்ளட்டும். ஆண்டவர் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அடங்கி நடக்க கிருபை தர வேண்டுமா நான் ஜபிக்கிறோம். இந்த நேரத்தில் அவருடைய அருமையான சாக்கசோரோடு இணைந்து ஆண்டவர் பணியாற்றி கொண்டிருக்கிற டென்னிஸ் சாருக்கா ஜபிக்கிறோம். அவருடைய அன்பு மனைவிக்கா ஜபிக்கிறோம். பலவீனமாக இருக்கிறாங்க என்று அறிகிறோம். ஆண்டவருடைய கண்ணோக்கி பாரும், அவருடைய பலவீனங்களை மாற்றும். அதே போல என்னுடைய அன்பான ஜாப் சந்திரசேகரன் ஐயாவுடைய அன்பான மனைவி அவரின் செல்விக்காக ஜபிக்கிறோம். அவர்களையும் கண்ணோக்கி பாரும், பலவீனங்களை மாற்று ராஜா. அதே போல என்னுடைய எல்மா பாஸ்கரன் டிஎஸ்பி சாருக்காகவும், நிக்சன் ஐயருக்காகவும், தாமஸ் ஐயாவுக்காகவும், கோயில் பிள்ளை செல்வனனுக்காகவும், செயலாளர் நித்யானனுக்காகவும் நான் ஜபிக்கிறோம். எல்லாருக்கும் பலவீனங்கள், கஷ்டங்கள் உண்டு. இன்னும் யாரெல்லாம் ஆண்டவரே இதோ சபையில் அவருடைய போதக வட்டத்தில் மூத்த விசுவாசிகளாகவும் பலவீனமாக இருக்கிறவங்க, இதை பார்க்கிறவங்க கூட பலவீனமாக இருக்கலாம். ஆண்டவர் அவங்களும் இந்த ஆண்டவர் ஜபத்தை ஆண்டவர் எனக்கு வேண்டும் என்று கேட்கலாம். எல்லாருக்காக ஜபிக்கிறோம். யாரெல்லாம் பலவீனமாக படுக்கையில் இருக்கிறார்களோ, மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார்களோ, ஆண்டவரை மருந்து மாத்திரை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்களோ, சுகத்திற்காக இயங்குகிறார்களோ, எல்லாருக்காக ஜபிக்கிறோம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்ன ஆண்டவர் இப்படி எல்லா பலவீனங்களையும் நீர் மாற்றி நல்ல சுகத்தை தந்து வழிநடத்த வேண்டுமா ஜபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆண்டவர் நாள் முழுத நாங்கள் செய்கின்ற பணிகள், பயணங்களை ஆசீர்வதிங்க. என்னுடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்க. ஆம்பூர் சபை சங்கத்தை ஆசீர்வதிங்க. ஐஎல்சி ஆசீர்வதிங்க. எல்லாரும் ஒற்றுமையாக செயல்பட கிருபைத்தார். அடியன் பணியாற்றுகிற பாப்பனப்பள்ளி போதகத்துக்காக ஜபிக்கிறோம். பாப்பனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல் சனம் திருச்சபைக்காக ஜபிக்கிறோம். இந்த நாளில் கூட நேற்று தினத்தில் இதோ திருச்சபையுடைய கட்டுமான பணிகளுக்காக, ஆண்டவர் ஊழியங்களுக்காக ஆண்டவர் அநேக மக்கள் உதவி செய்கிறாங்க. அதில் குறிப்பாக திருமதி கிரிஜா ஜேம்ஸ் அம்மா அவர்கள் ஜபித்து ஜபத்தோடு ஆண்டவர் காணி கொடுத்திருக்கிறாங்க. அதை நாங்கள் பயன்படுத்த கிருபைத்தார். கிரிஜா அம்மாவையும் அன்பான பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. நேற்று தினத்தில் அவருடைய அன்பு கணவர் ஜேம்ஸ் ஐயா அவருடைய ஆண்டவர் நினைவு நாளை நாங்கள் அனுசரித்தோம். நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரை எங்களுக்காக ஜபிக்கிறவங்க, தாங்குறவங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க. என்னுடைய அன்புக்குரிய அன்பர் சாரையும், ஏஜக்காவையும், அன்பான பிள்ளைகள், மாத்தாள் மரியாளையும், சாக சாரி டீச்சரையும் ஆசீர்வதிங்க. அடியன் மனைவி பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துங்க. இடையின் பணியாற்றுகிற பாவனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல் சனம்பு திருச்சபைகள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க ராஜா. எல்லாரையும் எடுத்து ஆண்டவர் பயன்படுத்த முடியும். ஊழியர்களுக்கு ஆண்டவர் எங்களை நீர் எடுத்து பயன்படுத்தும். நாள் முழுதும் இறை பிரசன்னம், பாதுகாப்பு, அவனுடைய கரம் எங்களோடு தங்கியிருக்கட்டும்.
இந்த வெயில் உஷ்ணத்திலிருந்து காத்தலும் நல்ல மழையை தர வேண்டும் என்று கூட கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே ஆசீர்வதி. இறை மகன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசைகள் நம்மளோடு கூட இந்த நாளில் இருந்து பாதுகாத்து ஆசீர்வதிப்பதாக. ஆமென். காட் பிளஸ்.